அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிகழ்வை நமக்கு சொன்னார்கள். நாம் எல்லாம் அறிந்ததுதான். ஒரு 3 மனிதர்கள் குகையில் தஞ்சமடைகிறார்கள். அதில் ஒரு மனிதன் ஒவ்வொருவரும் தான் செய்த நல்ல காரியத்தை அல்லாஹ்விடத்திலே கூறி இந்த சிரமத்திலிருந்து வெளியேறுவோம் என்று நல்ல காரியங்களை எடுத்து கூறுகிறார்கள். அதில் ஒரு மனிதர் சொன்னார், யா அல்லாஹ், என் பெற்றோர்கள் வயதானவர்கள், நான் விறகு வெட்டி ஒரு உணவை அவர்களுக்கு எடுத்து அந்த உணவை அவர்களுக்கு குடிக்க கொடுப்பேன். அவர்களுக்கு கொடுக்காதவரை என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய மனைவியும் சரி, என்னுடைய பிள்ளைகளும், என்னுடைய குடும்பத்தார்கள் யாரும் வயிறு நிரம்ப மாட்டார்கள். ஒரு நாள் அந்த பாலை எடுத்து கொண்டு வருகிறேன். அவர்களோ உறங்கி விட்டார்கள். என் பிள்ளைகளும் என்னுடைய மனைவியும் பசியால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் என் தாய் தந்தைக்கு பிறகுதான் இவர்களுக்கு உணவு என்ற நிபந்தனையின் காரணமாக அவர்கள் விழிக்கும் வரை நான் அவர்களுக்கு அருகிலேயே அமர்ந்திருந்தேன். சொன்னார்கள் அழகிய வார்த்தையில், அவர்களை நான் எழுப்புவதற்கு அந்த எழுப்பக்கூடிய காரியம் அவர்களுக்கு நோவினை தரும் என்பதை நான் வெறுத்தேன். அவர்கள் விடியும் வரை அவர்களுடைய அருகிலேயே அமர்ந்திருந்தேன். விடிந்தவுடன் அவர்கள் அதை அருந்தினார்கள். அதற்கு பிறகு என்னுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுத்தேன். இறைவா, இதை நான் உன் பொருத்தத்திற்காக செய்திருந்தால் இந்த சிரமத்திலிருந்து எனக்கு வெளியேறு என்று கூறிய அடுத்த மாத்திரத்திலேயே இந்த குகையுடைய கதவு திறக்கிறது என்றால் ரப்பு கேட்கிறான், அதை அங்கீகரிக்கிறான். அல்லாஹ் அங்கீகரித்தால் சிரமங்கள் நீரும். அனிஷ்குருலி வலி வாலிதைக்க, வயதான அந்த நேரத்தில் ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய, யா அல்லாஹ், எனக்கு நீ புரிந்த இந்த அருளுக்காக உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துஆ செய்யுமாறு ஏவுகிறான். பெற்றோர்களுடைய சிறப்பை கொடுத்ததற்கு பிறகு, கூறியதற்கு பிறகு, அடிப்படை பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்த நீ என்னிடத்திலே கேள். எத்தனை பேர் மாறுபட்டு நடப்பவர்கள், நோவினை செய்தவர்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அதுபோல் அல்லாஹ்வுடைய படைப்பில் எல்லோருக்கும்